ஆதவ் ஸ்பீச்சே வந்து பல பேருக்கும் வந்து அது வந்து ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஆதவ் வந்து மேபி சீப்பர்ஸ் எல்லாம் இருக்கலாமா? ஏன்னா அவர் ரொம்ப பேசுறாரு அப்படின்னு சொல்லி. இல்ல ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. முதல்வருக்கு எதிராக வைக்கிறாரு, உதயநிதிக்கு எதிராக வைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஆனா அவர் எதுவுமே பண்ண மாட்டாங்க, எதுவுமே டச் பண்ண மாட்டாங்க அப்படின்ற. யாரை டச் பண்ணணும்? இப்ப டிஎம்கே தரப்புல இருந்து எந்த ஒரு அரெஸ்ட் பண்ணி போட்டணுமா, ஜெயிலில் போட்டணுமா அவரை? அவர் என்ன பேசிட்டாரு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு? திமுக மேடைகளில் என்ன பேசுகிறாங்க? பெண்களை எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. அறிவு திருவிழாவில் கூட முன்னாள் முதல்வர் இபிஎஸ்ஐ பற்றி நம்ம துணை முதல்வர் என்ன பேசினார்? இபிஎஸ்னா 2 விஷயம் தான் ஞாபகம் வருது அப்படின்ட்டு, காலு இன்னொன்று காரு. காரு அப்படின்னு தானே சொன்னார். இது ரொம்ப நாகரிகமான பேச்சா? அவர் விட்டுதல்ங்க. அந்த கட்சியில் இருக்கும் மற்றவங்க எப்படி கேவலமாக பேசுகிறாங்க, அது நாகரிகமாக இருக்குதா? அதெல்லாம் இல்லை இவங்க பேசுனதில்ல. ஸோ எந்த விதத்தில் அவரை தூக்கி உள்ள தூக்கி போடணுன்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. யாருமே பேசக்கூடாது, பேசினா ஸ்ட்ரெயிட் டு ஜெயில் அப்படியா?